அண்மைச் செய்தி. கோவை கவுண்டமபாளையம் பகுதியில் வாக்காளர் பட்டியலில் 830 பெயர்கள் இல்லை என தற்போது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் வழங்க கேட்கலாம். மார்ட்டின், அங்க என்ன நடக்குது, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலே இருக்கும் பிஎன்டி காலனி, அங்கே இருக்கக்கூடிய அங்கப்பா பள்ளியில் சுமார் கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது 1353 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதில் பலரும் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று பாராளுமன்ற தேர்தலுக்காக அதே பள்ளியில் அவர்கள் வாக்களிக்க சென்ற பொழுது சுமார் 830க்கும் மேற்பட்டவர்களுக்கு அங்கே வாக்கு இல்லை என்று அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதில் ஒருவர் பின் ஒருவராக அந்த சேரும் பொழுது அங்கே அவர்களுக்கான வாக்கு இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அவர்கள் அங்கே இருக்கும் தேர்தல் அதிகாரியிடம், நாங்கள் கடந்த உள்ளாட்சி தேர்தல் இங்கேதான் நாங்கள் வாக்களை பதிவு செய்தோம், தற்பொழுது எப்படி நீக்கப்பட்டுள்ளது என்று வினா எழுப்பினார்கள். அந்த சமயத்தில் அங்கே வந்த பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய மாநில அணி தலைவர் நாகராஜ், ஏன் இப்போ இப்படி பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன, ஏன் சரிபார்க்கவில்லையா என்று வாக்குவாதத்தை ஈடுபட்டார். முறையாக அதிகாரிகள் யாரும் பதில் கூறவில்லை என்று சொல்லப்படுகிறது. உடனடியாக அங்கே வாக்குகள் இல்லை என்று கூறிய பொதுமக்களை ஒன்றிணைத்து அங்கே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து அங்கே தேசிய மகளிரணி செயலாளர் வானதி சீனிவாசன் அங்கே வந்தார். உடனடியாக காவல்துறை அதிகாரிகளும் அங்கு திரண்டனர். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவர்கள் விவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதற்கிடையே செய்தியாளரிடம் பேசிய வானதி சீனிவாசன், இதே போல கோவை தொகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்களில் பலருக்கும் இது போன்ற பாரதிய ஜனதா கட்சி சார்ந்து வாக்களிக்கக்கூடியவர்கள் என்று தெரிந்த அனைவருக்குமே வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அனுப்பப்பட்டுள்ளது தெரிவித்தார். கோவையிலே பெரும்பாலும் வட மாநிலத்தவர்கள் அதிகமாக வசித்து கடந்த பல ஆண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாக்குரிமை இங்கே இருக்கிறது. ஆனால் அவர்களின் வாக்குகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து ஏற்கனவே இதுபோன்று அவர்கள் வீட்டு முகவரி மாறி இருக்கலாம், அதனால் அவர்களுக்கான அழைப்பாணையை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அதிகார தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. எனினும் அவர் அது திருப்தி அடையாமல் பாரதிய ஜனதா கட்சியை தோல்வியடைய வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக யாரெல்லாம் பாஜகவிற்கு அவர்களை குறிவைத்து இது போன்ற திட்டத்தில் திமுக ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். களத்திலிருந்து எமது செய்தியாளர் மார்ட்டின் கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டோம். நன்றி மார்ட்டின்.